இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆனியன் பக்கோடா. ஈஸியாக ஆனியன் பக்கோடா செய்கிறது எப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு 4 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அதோட கிறிஸ்பியாக இருக்கணும்னா ஒரு முட்டை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இந்த முட்டையை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணாலே அது உங்களுக்கு எல்லாமே தனித்தனியாக உதிரி உதிரியாக வந்துடும். அதுக்கப்புறம் அதில் போட வேண்டியது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், சீரகம், தனி மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள் இது எல்லாத்தையுமே ஒன்றா இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு உப்புலேருந்து எல்லாமே இதில் போட்டாச்சு. இது நல்லா ஆட் பண்ணிக்கிட்டு இதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் இதை நீங்கள் போட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரே ஒரு பவுடர் தான் ஆட் பண்ண போகிறோம். கடலை மாவு தான், வேறு எந்த இதுவும் தேவையில்லை, கடலை மாவு மட்டும்தான். இப்போ நான் வந்து இதில் ஒரு கப் எடுத்திருக்கேன், ஒரு கப் ஆட் பண்ணிக்கிறேன். 4 வெங்காயத்துக்கு வந்து தண்ணியே சேர்க்க தேவையில்லை. இதில் இருக்கிற தண்ணியே போதும், வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பசையே போதும். ரொம்ப கடலை மாவு போட்டிங்கன்னா ஒரு கடலை மாவாக இருக்கும், வெங்காயம் தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தேவையானதை ஆட் பண்ணிக்கணும். இப்போது எண்ணெய் சூடாக இருக்கும். இப்போது நம்ம எண்ணெயில் போடலாம். இப்போ நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி செஞ்ச பிறகு இதில் ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு கையில் ஒட்டாமல் இருக்கும். இது உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நீங்கள் எடுத்துக்கலாம், அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். இது நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் போட்டு பிசைஞ்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் ஈஸியாக உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதுக்கு வரும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஈஸியான ஈவினிங் ஸ்நாக். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த பக்கோடா செஞ்சு பாருங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பை பை.